அது மாத்திரமல்ல, பண கஷ்டம் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் வறுமையின் மூலமாக அடியனுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் என்று அநேகர் போதிக்கிறார்கள். பண கஷ்டம் வரும் பொழுது அதன் மூலமாக தேவன் அடிமைக்கு தாழ்மையை அவர் படித்து கொடுக்கிறார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது சரியல்ல, இது தவறு. ஏனென்று சொன்னால், தேவன் வறுமையின் மூலமாக தாழ்மையை நமக்கு படிப்பித்து கொடுப்பது கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் தரித்திரத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, அப்படி நம்மளை வழிநடத்தி அதன் மூலமாய் அவர் நமக்கு பாடம் கற்பிப்பது கிடையவே கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்? பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு போதிக்கிறார். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சையே. எது? போதக சிச்சையே. போதிப்பதன் மூலமாய்தான் தேவன் நம்மை கரெக்ஷன் பண்ணுகிறார், நம்மை திருத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை, நான் உனக்கு போதித்து. நான் என்ன செய்து? குச்சியை வச்சு கிடையாது, குச்சியை வச்சு 4 சாத்தி கிடையாது. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு கற்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து. எப்படி? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கண்ணை வச்சா இல்ல கல்ல வச்சா? சபையில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? கர்த்தர் கல்லை வச்சிருச்சிருவார், மண்டைய உடைச்சிருவார், ஒழுங்கா இருந்துக்கணி. கர்த்தர் கல்லை வச்சலாம் அடிக்கிறவர் கிடையாது, கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவர். கண் என்பது சரீரத்தில் மென்மையான ஒரு பகுதி, சாஃப்டான ஒரு பார்ட்ஸ். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை மென்மையா நடத்துவேன், உன்னை மென்மையா நான் நடத்துவேன், உனக்கு நான் போதிப்பேன். தரித்திரத்தை கொடுத்தோ, கஷ்டத்தை கொடுத்தோ, வறுமையை கொடுத்தோ, வியாதியை கொடுத்தோ, உன் காலை ஒடிச்சோ, உன் தலையை உடைச்சோ, அப்படி நான் உனக்கு போதிப்பது கிடையவே கிடையாது. என் வார்த்தையின் மூலமாய் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? போதிக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். எனவே தேவன் போதித்து கற்றுக் கொடுக்கிறார், வறுமையின் மூலமாக கிடையவே கிடையாது. எனவே மனுஷன் சொல்லுவதையெல்லாம் பாருங்க, நம்பினால் நாம் தோற்று போய் விடுவோம். எனவே சத்தியம் வேதம் சொல்லுவதை நாம் நம்ப வேண்டும். அதை நம்பி அதை விசுவாசிக்கும் பொழுது மெய்யாகவே இந்த பூமியிலே நாம் செழித்திருப்போம். ஹல்லேலூயா. மெய்யாகவே நாம் இந்த பூமியில் என்ன செய்வோம்? அநேகர் தோற்று போனது காரணம் என்னன்னா, அவங்க சொல்றது நம்புறது, இவங்க சொல்றது நம்புறது. அந்த அவரு பார்த்தா அப்படி பார்க்கறது இயேசுநாதர் மாதிரி இருந்தார். பாஸ்டர் யார் மாதிரி இருந்தாரு? அப்படி இயேசுநாதர் மாதிரியே இருந்தாரு. தாடிலாம் வளர்த்து, அப்படி அங்கெல்லாம் போட்டு, காவி வேஸ்ட்லாம் கொடுத்து அல்லேலூயா அல்லேலூயா குதிச்சாரு. அப்படி மயங்கிட்டேன் பாஸ்டர். அப்படிலாம் நினைச்சக்கூடாது. வார்த்தையை கவனிக்கணும். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நாம் பிரசங்கம் பண்ணாலும் சரி, வேற யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, வார்த்தையை கவனிக்கணும். வசனத்துக்கு ஒத்துருக்குதா? வார்த்தைக்கு ஒத்துருக்குதா? வார்த்தைக்கு ஒத்துருந்தா எடுக்க போறேன், இல்லைன்னா தூக்கி நினைச்ச போற ஓரத்தில் வைக்க போறேன், அவ்வளவுதான். ஆமென். ஆகவே மனுஷன் சொல்றதெல்லாம் நம்பி தோற்று போய்விடக்கூடாது. சத்திய வேதம் சொல்லுவதை, தேவன் சொல்லுவதை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நாம் இந்த பூமியில செழித்திருப்போம். ஹல்லேலூயா.